வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தரணிக்குமார் சார் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் கைரோப்ராக்டிக் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நம்மக்கிட்ட படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அவரோட கருத்துக்களை கேட்போம். வணக்கம். வணக்கம். நான் பேர் தரணிக்குமார், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் கைரோப்ராக்டிக்கல் படிக்கிறதுக்காக வந்துட்டுருக்கேன். வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காலம்பரம் வந்தோம், எல்லா கிளாஸ் தியரி அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுத்தாங்க. அந்த ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவடத்துலேருந்து உச்சி முதல் கால் வரை உள்ள எல்லா நோய்களையும் எப்படி எடுக்கலாம், நோயிலேருந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளாஸும் எடுத்தாங்க. அதில் வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் மாற்றி நாங்களே எங்களுக்குள்ளேயே ஒரு 8 பேர் வந்து நாங்கள் படிச்சிருக்கோம். அதில் அந்த 8 பேரும் ஒருத்தருக்கு மாற்றி நாங்கள் பண்ணி என்ன பிரச்சனைகள், அது எப்படி வருது, இல்லை தப்பாக பண்ணிட்டா எப்படி பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, யாராருக்கு பண்ணலாம் யாராருக்கு பண்ணக்கூடாதுன்றது ஒரு லிஸ்ட் எடுத்து எப்படி சொல்லி கொடுத்தாங்க. அதை நாங்கள் ப்ராக்டிக்கலாகவே பண்ணி பார்த்துட்டு ஒருத்தருக்கு இமிடியேட் ரிசல்ட் எப்படின்றது நாங்கள் ஒருத்தருக்கு பேசி பண்ணிக்கிட்டோம். பண்ணினதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சது. எனக்கு கழுத்து வலியிலேருந்து இடுப்பு வலியிலும் வலி இருந்தது. அதை நாங்கள் பண்ணும்போது என்ன வந்து அந்த வலியிலேருந்து சொடக்கு உடச்சி இது பண்ணும்போது நல்ல ஃப்ரீயான மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக இருந்தது எங்களுக்கு. ரொம்ப நன்றி. இது கைரோப்ராக்டிக் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா சரி பண்ணும். மூட்டுக்கு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. கை மூட்டு, கால் மூட்டு, அந்த மாதிரி எல்லா மூட்டுகள்லேயும் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும் உடம்பே. பார்த்தீங்கன்னா அந்த மூட்டுகளெல்லாம் ஒரு ஸ்டிப்னஸ் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா உடம்பு ஃப்ரீயாக இருக்காது, நம்மளை பிடிச்சி இறுக்கி வச்ச மாதிரியே இருக்கும், ஒரு ஃப்ரீ இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த கைரோப்ராக்டிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா படக்குன்னு அந்த உள்ளே இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ ஆயிரும். அந்த ஜாயின்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஆகும். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். நம்ம ஜாயிண்ட் பெயின்ஸுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது பார்க்குறோம். இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே வந்துடாது. இது வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சு பண்ணோம்னா எந்த ஆபத்தும் கிடையாது. அதனால் வந்து ஒவ்வொருத்தருமே இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். நம்ம கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஜாயின் பண்ணால் திருப்பி அதை அட்டன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம், நேரில் வரதுனால வரலாம். அடுத்தடுத்த பேட்ச் உள்ளே வரும்போது நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் திருப்பி அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பதிய வைக்கிற வரைக்கும் விட மாட்டோம். அப்போ வந்து எல்லாமே எளிமையாக பழகிக்கலாம். அவ்வளோ அருமையாக சரியாகும். அப்போ வந்து எளிமையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஈஸியாக மற்றவங்களுக்கும் இதை பண்ண முடியும். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், இந்த முழங்கை வலி எல்போ ஜாயிண்டில் பெயின் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த ஹெல்த் டிப்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். பின்னாடி ஒரு அண்டு கொடுத்துட்டு இதை லேசாக அவ்வளோதான், சும்மா இப்படி வச்சு இப்படி உங்களுக்கு வகுப்புகள் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது. உடனே ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இந்த கிளாஸஸ் ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. நீங்கள் நேரில் வரதுனாலும் வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுள் மீட்டுங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகள் எளிமையாக கலந்துக்கலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே தெளிவாக சொல்லி தந்துட்டுருக்குறோம். ப்ரொஜெக்டர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக லைவாக கிளாஸஸ் எடுப்போம். அப்போ வந்து நல்லாவே புரியும். புக் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம், உங்களுக்கு தெளிவாக எல்லாமே படிச்சுக்க முடியும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் நம்மளதில் அக்குபஞ்சர், யோகா, கப்பிங் தெரப்பி, டான் தெரப்பி, கைரோப்ராக்டிக், இந்த மாதிரி நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட வாழை இலை குளியல், மண் குளியல், இது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் வந்து எடுத்துக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.